வணக்கம். நீங்க உங்களோட பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, என்ன வேலை பாக்குறீங்க? திருப்பூர் லோக்கல் தாங்க. நாங்கள் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் பூண்டு கடை வச்சுருக்குறோங்க. இங்கே இப்போதைக்கு எங்களுக்கு அடிப்படை தேவைன்னும் போது எல்லாமே பார்த்துக்குறாங்க நல்லா. எங்களுக்கு இங்கே குமாரன் இங்கே இருக்கிறாரு. ஏதாச்சும் பிரச்சனைனாக்கில் எங்களுக்கு முன்னே அவரே வந்து அவர் முன்னாடி எங்களுக்கு எல்லாரும் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு இங்கே எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. உள்ளுக்குள்ளே வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கில் ரோட் சைடில் வந்து அதிகமாக கடை போடுறாங்க. அதனால் இப்போ ஒரு 3-4 வருஷமாக கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக இருக்குது. அதனால தான் எங்கள் மக்கள் எல்லாம் வந்து ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரும் குமாரண்ணாவும் மூலியமாகவும் கலெக்டரேட் வரைக்கும் முதல்ல கொண்டு எல்லாமே பெட்டிஷன் கொடுத்து மூவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் அதுக்கு உண்டானது போயிட்டு இருக்குது, இன்னும் அது ரெடி ஆகலை. அதை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எங்கள் லோக்கல் எங்கள் மார்க்கெட் ஓடுதுங்க. மற்றபடி எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அவர் மூலிமா எல்லாமே அவர் எங்களை பாதுகாத்துக்கிறாருங்க. எந்த பயமும் இல்லைங்க அவர் மூலிமா. இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லணுன்னாக்கில் இப்போ இந்த இலவசன்றது வேண்டான்ற மாதிரி தாங்க. அது இப்போ ஒரு 1000 ரூபா கொடுக்கறதுனால ஒரு குடும்பத்தோட கஷ்டம் போக போகிறது கிடையாது இல்லைங்களா. ஒரு இன்னைக்கு அன்றாட தேவைன்னும் போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருத்துவம் ஒரு படிப்பும் தான் பெருசாக இருக்குங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண படிக்கிறவங்களாம் போயிட்டீங்கன்னாக்கில் ஒரு யூகேஜிலேருந்து இன்றைக்கி ஒரு டாக்டர் படிப்பு வரைக்கும் போனால் கோடிக்கணக்கில் செலவாகுதுங்க. இல்லாதப்பட்டவங்க வந்து பிள்ளைங்க வந்து படிக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களால அந்த பண வசதி இல்லாத போகுதுங்க. அதனால் வந்து படிப்பை வந்து 100% ஃப்ரீயாக பண்ணலாங்க. அது ஒன்றுங்க. அடுத்தது வந்து மெடிக்கல் வந்து இப்போ கவர்மெண்ட் ஜிஹெச்சில் என்ன தான் ஃபெசிலிட்டி வந்தாலும் பொதுப்படியாக மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜிஹெச் போனோம்னாக்கில் நல்லா பார்க்க மாட்டாங்களே, நம்ம ப்ரைவேட்டுக்கு போயிடலாம், ப்ரைவேட் போனால் நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ப்ரைவேட் போன உடனே ஆசைக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே 5 லட்சம் 10 லட்சம் பில்லு வரத்தை பார்த்துட்டு வேண்டாம் நம்ம எங்கே போகலான்ற மாதிரி, சரி காப்பீடு இருக்குது காப்பீடு வச்சு பார்க்கலாம்னாக்கில் ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பில்லு வருதுன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் மைனஸ் ஆகுதுங்க. மீதி எல்லாம் கையிலேருந்து கட்ட சொல்கிறாங்க. அதனால் இப்போ யார் வந்தாலும் ஒன்றும் அதனால் குறை இல்லைங்க. மருத்துவம் வந்து 100% ஃப்ரீயாக பார்க்கணும், கல்வியும் ஃப்ரீயாக கொடுக்கணுங்க. அது ரெண்டும் பண்ணாலே மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஆயிருங்க. அது போக இப்போது கவர்மெண்ட் ரீதியாக சிசிடிவி வந்து இப்போ எல்லா பக்கமும் போடுறாங்க. அதை வந்து ஒரு எங்களோட நாலேஜ் ஒரு எங்காக சொல்லணும்னா, இப்போ 5000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அந்த 5000 ரூபா என்ன மீறி போனால் ஒரு 6 மாதம் பேசுவாங்க 5000 ரூபா கொடுத்தாங்கன்னு, அடுத்தது அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க. அந்த 5000 கொடுத்த இடத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு சிசிடிவி கேமரா நீங்கள் ஃபிட் பண்ணி பாருங்கள், ஒரு குற்றம் குறையுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பவுன் வந்து 1 லட்ச ரூபா விற்கிதுங்க. ஒரு லேடிஸ் வந்து கழுத்தில் ஒரு 2 பவுன் ஒரு ஆசைப்பட்டு ஒரு தாலிக்கொடி போட்டு போயிட்டு வரலான்னு ஆசை இல்லை இன்னைக்கு நடக்கிற ஒரு இதுவும் பார்த்தா. ஆனால் ஒரு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா 5000 பணம் கொடுத்து எத்தனை நாளைக்கு அதை வச்சு அவங்க என்ன பண்ணிட முடியும்? வேஸ்ட்டு தாங்க. அந்த 5000க்கு பதிலாக ஒரு சிசிடிவி கேமரா ஒரு வீட்டுக்கு ஃப்ரீயாக மாட்டி கொடுக்கலாமே, ஏன் பண்ண முடியாதுங்களா? பக்காவாக போகலாம். இன்னைக்கு ஸ்டாலின் சொன்னார் இந்த மாதிரி எல்இடி டிவி கொடுக்குறேன்னு. எல்இடி டிவி கொடுக்குறது போல ஒரு சிசிடிவி கேமரா கொடுங்க, குற்றம் எவ்வளோ குறையும் தெரியுங்களா? ஒருத்தர் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் பாஸ் ஆகி போக முடியாது. சிசிடிவி கேமரா இருந்தால் எல்லாமே ஸ்பாட், போலீஸோட வேலையும் குறையும், குற்றமும் குறையும், எல்லாமே குறையுங்க. அதனால் குற்றம் குறைஞ்ச உடனே எல்லாமே சரியாகும். கல்வி, மெடிக்கல், பாதுகாப்பு, இது 3 சரியாக இருந்தால் அந்த நாடு கண்டிப்பாக வளமாக வருங்க, எங்களோட கருத்து. மற்றபடி இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே எங்களோட இப்போ மக்களோட கடைக்காரனோட கருத்து வந்து ரோட் சைடு கடை இருக்குங்க, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு எப்பவும் போல் மார்க்கெட்டில் இங்கே ஒரு 200-300 குடும்பம் இவர் நாங்கள் இருக்கிறோம், அவங்களுக்கு எங்களுக்கு அன்றாட ஒரு இதாக இருக்குங்க. அதாங்க. மற்றபடி ஏதாவது பிரச்சனைனாலும் எங்களுக்கு குமாரன் இருக்கிறாரு, அவர் முன்னாடி எங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அவர் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றாரு அவர். அதனால எங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. அதான் ரொம்ப ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இது உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு நம்புறோம். நன்றி.